ஒரு நல்வழிப்படுத்தி உங்களை வளர்க்குறாங்கள தாய் தந்தை, அந்த மாதிரி குரு கிடையாது. ஒரு தாய் வந்து 70 ஆண்டுகள் உங்களை நல்வழிப்படுத்தி வளர்ப்பா. ஒரு குரு என்னன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை கொடுத்துருவாரு. அப்போ அது வந்து ரொம்ப, அதனால தான் மனிதன் தவறு செய்வான், இறைவன் தவறு செய்வான். இறைவன் என்னன்னா தர்மத்தோடு தான் வேலையை தொடங்குவான். தர்மங்கிறது அவனுக்கு எதுன்னா காலம். நான் திருவண்ணாமலைக்கு சார்ந்தவன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவனும் கிடையாது, பூமிக்கு சார்ந்தவனும் கிடையாது. மேலேருந்து வந்த ஒரு அலைவரிசை தான் நான். புரியுதுங்களா? இந்த உடல் வேணா இங்கே இந்த மண்ணை சார்ந்த உடலாக வேணா இருந்திருக்கலாமே கொஞ்ச, இந்த உடலோட தன்மையும் மாறி போய் ரொம்ப காலமாகி போச்சு. ஆனால் இதோடைய செயல் மக்களுக்கு ஏன் இன்னும் பெரிய க்ரோத்தாக கிடைக்கப்படலை அப்படின்னா, அந்த பிரபஞ்சமே சொல்லுது, நான் தான் அந்த அலைவரிசையெல்லாம் அடக்கி வாசிச்சு வச்சுருக்கேன். என்னுடைய அந்த முகத்தை வெளியே காட்டணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். அது எது வரைக்கும் காட்டணுமோ, எப்போ காட்டணுமோ, எப்படி காட்டணுமோ அது வரைக்கும் தான் காட்டுவோம். அதுதான் அதோடைய செயல் வடிவம். அந்த உணர்வற்ற நிலை அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த உணர்வற்ற நிலைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உணர்வற்ற நிலை தான் தன்னை யாருன்னே வெளிப்படுத்தும். நீங்கள் எதை சாக்கடைன்னு நினைக்கிறீங்களோ, எதை நாற்றம் நினைக்கிறீங்களோ, எதை துன்பம் நினைக்கிறீங்களோ, அந்த வாக்கியால் இருக்குல்ல, அதில் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான நரம்பே ஓடுது. இப்போ இந்த 3 காலத்தையும் உணர வைக்கக்கூடிய வாய்ப்பு எதுன்னா, அலைவரிசையாக இருக்கக்கூடிய என்றும் குமரின்னு சொல்லக்கூடிய வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த அலைவரிசைக்கிட்ட இருந்து இந்த வேலை நடக்கும். புரியுதா? கடவுளை அறிய முடியாமல் நீ போனதுக்கு முக்கியமான காரணம் உன்னுடைய முதல் அடிப்படை உணவு பழக்கம். அது நீ வந்து சந்தோஷத்துக்காக பயன்படுத்துறதுல ஒரு கருவி. அதுதான்டா அந்த உலகத்தோட தத்துவம். உலகமே அதான்டா ஞானத்தோட இருப்பிடமே அதான்டா. புரியுதா? அதுக்காக தான் முருகன் வந்தான்னா, இறைவன் என்பது ஒரு குழந்தை வடிவம், என்றும் வயதுக்குரியவர்கள் இல்லை, ஒரு இளமைக்குரிய ஒரு அலைவரிசை அப்படிங்கிறத தான் முருகன் ஒரு தோற்றத்தை வச்சான். இப்போ ராமகிருஷ்ணரும் விவேகானந்தருக்குள்ள என்ன உறவுன்னா, ராமகிருஷ்ணர் என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறத விவேகானந்தர் ஒரு நாள் உணர்ந்தார். இதுதாங்க குரு சிஷியருடைய பந்தங்கிறது. நீங்கள் குருன்னு எங்கே அழைக்கணும்னா, உங்கள் குரு என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரியும் பாருங்க. அப்போ தான் அவரை குருன்னே நீங்கள் சொல்ல முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்க நெக்லேஸு, உங்களுக்கு கொடுத்துருக்க வீடு, காரை வச்சு குருன்னு சொல்லக்கூடாது. அந்த அலைவரிசைக்குள்ளே ஒன்று இருக்குது, அது வந்து உணரும் ஒரு நாள். அப்போ விவேகானந்தர் வந்து உணர்றாரு. அப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு இவர், அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்துருக்கிறாருங்கிறத அவர் உணர்ந்து அவர் வளர்ந்து வரும்போது அவர் பல பேருக்கு கொடுக்கணும். அப்போ இவர் கொடுத்துருக்க விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பிரம்மாண்டத்தை அவரால் அதை பார்க்க முடியுது, அதை விஷுவலைசேஷன் பண்ண முடியுது. அப்போ ராமகிருஷ்ணர் காளி என்ன கொடுத்துருக்காங்கிறத விஷுவலைசேஷன் பண்ணுறாரு. அப்போ அதனால தான் எல்லாம் இந்த உலகமே தேவி தான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்போ பக்தி கிடையாது, அது தேவி என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறத அவர் உணர்ந்துட்டார், அந்த வடிவத்தை பார்த்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அது நான் தேவி தான் எல்லாங்கிறது என்னன்னா பக்தின்னு எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பக்தி கிடையாது, அது சரணாகதி. என் தேவி கொடுத்ததை நான் உணர்ந்துட்டேங்கிறது தான் அதோடைய பொருளே. புரியுதுங்களா? அங்கதான் அவங்களுக்கும் உறவு வருது. அங்கதான் அந்த குரு சிஷியருங்கிறது அந்த பிளாட்ஃபார்மே அங்கதான் உருவாகுது. ஒரு நல்வழிப்படுத்தி உங்களை வளர்க்குறாங்கல்ல தாய் தந்தை, அந்த மாதிரி குரு கிடையாது. குரு ஒன்று கொடுக்குறாருல, அவர் கொடுக்கறது தான் உங்களை நல்வழியே படுத்த போகுது. ஒரு தாய் வந்து 70 ஆண்டுகள் உங்களை நல்வழிப்படுத்தி வளர்ப்பா. ஒரு குரு என்னன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு விஷயத்த கொடுத்துருவாரு. அது இருக்குல்ல, அது உங்களை வளர்க்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம வளர்றதுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்க சின்ன ஸ்டேஜில் ஒன்று கொடுத்துருக்கிறாருல, அதை உணர முடியாது. அப்போ உணராமையே நம்ம வந்து ஒரு குரு பந்தத்தில் இருப்போம், ஒரு கடவுள் மாதிரி அவரை பார்க்கறது, ஒரு செயல் செய்யறதெல்லாம் செஞ்சுக்குவோம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை உணரும் போது தான் அப்போ உங்களுக்கு உண்மையிலே ஒரு பந்தம் ஏற்படும். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நீ கண்டு கொண்டாயா, நான் என்ன கொடுத்தேங்கிறத உணர்ந்துட்டாயா, நீ நம்ம கூட்டத்தில் ஒருவனாக சேர்ந்து கொண்டாய், போய் பயணி, போய் வேலையை செய்ப்போ, உன்னதை பார்த்துக்க அப்படின்னா அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் குரு பரப்பவும் மாட்டான், குருவை புகழவும் மாட்டான், குருவை வந்து எதுவும் இகழவும் மாட்டான். ஏன்னா அவருடைய முழுமை என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவன் கண்டது வந்து குருவை காணல, அவனுடைய அலைவரிசையோட செயல் என்னன்னு கண்டுட்டான்.
அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ உங்களுக்கும் தாய்க்கு தகப்பனுக்கும் என்ன பாண்டிங் இருக்குன்னா, அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு செஞ்சது எல்லாம் மெமரியில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வந்து அந்த மெமரி தொடரை வந்து யோசித்து பார்க்கும்போது, அம்மா மாதிரி உண்டாடா, அப்போ அப்பா மாதிரி உண்டாடா, இப்போ டக்குன்னு நமக்கு ஒன்று வேணும்னோன்னா ஓடியாந்து வாங்கியாந்து கொடுத்துட்டாரு அப்பா. இப்போ அம்மா வந்து டக்குன்னு நமக்கு ஒன்று ப்ராப்ளம்னோன்னா, நமக்கு ஒரு ஜுரம் என்னன்னா, அன்னைக்கு நான் நேரம் ஃபுல் டே தூங்காமல் அப்படியே அந்த அம்மா உட்காந்துருக்காங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக வரும்போது அது திருப்பி திருப்பி ரிவைண்ட் ஆகுது. அந்த காட்சிகள் திருப்பி திருப்பி உங்களுக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே ரிவைண்ட் ஆக என்னன்னா, உங்களுக்குள்ள அம்மா அப்பாவுக்குள்ள அந்த பாண்டிங்கை விட்டு உங்களால் பிரியவே முடியாத ஒரு பந்தம் ஏற்பட்டுரு. இது வந்து மனம், எண்ணம், இதில் ஏற்படுற அன்பு, பாசம், கருணை, இந்த செக்ஷனுக்குள்ளே தான் இது இருக்கு. இப்போ இந்த மனது சம்பந்தமாக்குள்ள இருக்கிறதா இது. ஆனால் ஞானிகள் என்பது இந்த மனதை, இந்த எண்ணத்தை, இந்த ஆன்மாவெல்லாம் கடந்த அலைவரிசை. அப்போ அது ஒரு அலைவரிசையாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதோட என்னன்னா, அந்த இறைவன்கிட்ட அன்பு கருணையை எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு கதாபாத்திரம், ஒரு வேலை செய்யும். அப்போ அது வந்து ரொம்ப, அதனால தான் மனிதன் தவறு செய்வான், இறைவன் தவறு செய்ய மாட்டான். இறைவன் என்னன்னா தர்மத்தோடு தான் வேலையை தொடங்குவான். தர்மங்கிறது அவனுக்கு எதுன்னா காலம். அந்த கணக்கு எடுப்பு தான் அவன் வந்து வேலை செய்வான். இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம உருவாகி இந்த மனிதர்களை சந்திக்கிறோம்னா அவனுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் இருக்கும். அப்போ யாரை சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள அது ஒரு செயல்பாடுகளை வச்சுருக்கும். அப்போ அவனுக்குள்ள வேறுபாடுகள்லாம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க வச்சுட்டான், என்னோட குரலை கேட்க வச்சுட்டான். அப்போ வருவான் அவன். அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு திருவண்ணாமலையில் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இருக்கும். நான் திருவண்ணாமலைக்கு சார்ந்தவன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவனும் கிடையாது, பூமிக்கு சார்ந்தவனும் கிடையாது. மேலேருந்து வந்த ஒரு அலைவரிசை தான் நான். புரியுதுங்களா? இந்த உடல் வேணா இங்கே இந்த மண்ணை சார்ந்த உடலாக வேணா இருந்திருக்கலாமே கொஞ்ச, இந்த உடலோட தன்மையும் மாறி போய் ரொம்ப காலமாகி போச்சு. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குள்ள அது புரியாது. அப்போ நீங்கள் என்னன்னா ஒரு பகுதி சார்ந்தவர், இந்த இப்படி செயல் சார்ந்தவர், இந்த மார்க்கம் சார்ந்தவர்னு நீங்கள் ஒரு 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 வட்டாரத்துக்குள்ள அதை வந்து வளைச்சு அதுக்கு ஒரு செயல் செய்ய பார்க்குறீங்க. அது அப்படி இல்லைங்கிறது அது உணரணும். அதனால தான் ஒரு சேஞ்சை வந்து உருவாக்காது வாய்ப்புகள் ட்ரை பண்ணுறது. புரியுதுங்களா? இதுதான். அப்போ ஒரு பிரபஞ்சங்கிறது எப்படி செயல்படுது, அந்த நேச்சராக தியானம் கிடைச்சா அவங்க எப்படி மாற்றம் அடைவாங்க, வளர்ச்சிங்கிறது என்ன, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நேச்சராக ஒரு தியானம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ மாட்டீங்க. உங்களுக்காக வாழ மாட்டீங்க அப்படி என்ன ரீசன்னா, உங்களுக்காக வாழ முடியாது, வாழ பிரபஞ்சம் விடாது. அப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ்றது மனதால் வாழ்றீங்க. முதல்ல மனதை நிறுத்தும், மனதை எரிக்கும். இல்லை மனதை எரிக்க முடியல, மனதை நிறுத்த முடியலன்னா அதுவே வந்து மனமே வேலை செய்ய விடாமல் மனம் அங்கேயே தான் இருக்கும். மனம் எரிக்காது. மனதை அப்படியே வச்சுட்டு அது மனதை சுற்றி ஒரு பாதுகாப்பை போட்டு அது உட்காந்துக்கும். அப்போ என்ன ஆகுனா அங்கே மனம் வேலை செய்யாது. அவன் என்ன பண்ணுவான்னா தனக்காக வேலை செய்ய மாட்டான். அப்போ பிறருக்காக வேலை செய்ய தொடங்குவான். அப்போ பிறருக்காக வேலை செய்யும் போது அது நேர காலங்கள் பாராமல் அவனோடயே இருக்கும், அவங்களுக்குள்ளேயே அது செயல்படும். இப்போ மனதோடு இருக்கிறவனுக்கிட்ட ஏதோ ஒரு அலைவரிசைகள் வரும் போயிடும். அப்போ மனம் இல்லாதவன்கிட்ட அது வந்துட்டு போகாது, அங்கேயே தான் இருக்கும். அப்போ அவன் வேற எந்த ரூட்டும் மாற மாட்டான். அப்போ அவன் நேச்சர்லேருந்து மாறி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவன் மனம் இருந்தால் சும்மா வெளி உலகத்துக்கு வேணா நடிப்பான். நான் அவனோட போதனைகள், அவனோட சிந்தனைகள், அவனோட செயல்பாடுகள், கோட்பாடுகள்லாம் வேறையா இருக்கும். ஆனால் அந்த மனம் இருந்துச்சுன்னா அவன் உள்ளுக்குள்ள ஒரு பர்சனலாக ஒரு டைரி வச்சுக்குவான். அதை வந்து ஆக்ஸ் பண்ணுவான், ஒரு பாதையை போட்டிருப்பான். புரியுதுங்களா? அப்போ வெளியே ஒரு முகமும் உள்ளே ஒரு முகமும் மனம் இருந்தால் வேலை செய்யும். அதனால தான் தேசத்தில் இருக்கிற தலைவன் வெளியில் ஒரு முகம், பப்ளிக்கிட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு முகம், அப்புறம் அவனுக்கு சொந்தமாக ஒரு முகம், இப்படி ஒரு பல முகங்களை அவன் வெளிப்படுத்துவான். ஆனால் மனம் இல்லைன்னா அங்கே ஒரே முகம்தான் இருக்கும். அது எந்த சூழல்லையும் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. அதனால தான் நிறைய ஞானிகள் அந்த இறை தொடர்புக்குள்ளே இறையாகவே வாழ்ந்தாங்க. ராமகிருஷ்ணரை பார்த்தாவே காளியை பார்த்தது தான். புரியுதுங்களா? அப்போ மனம் இருந்துச்சுன்னா ராமகிருஷ்ணர் கொல்கத்தாவில் அவரு கடை போட்டு சாமியை பார்க்கறதுக்கு அப்படின்னு டோக்கன் போட்டிருப்பாங்க.
மனம் இல்லாதனால தான் அந்த மாதிரி ஒரு சூழலே அது கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ யார் அவரோட இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா படித்த பசங்க, கஷ்டப்படுற பசங்க, அந்த இறையை தேடணும்னு நினைக்கிறேன். அப்போ அவரோட ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழு வந்து ஒரு பெரிய ஃபார்மினேஷன் மாறுது, பெரிய மாற்றம் அது நிகழுது. அதுதான் அந்த 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 குரோத் வந்து எந்த காலத்தில் அது தன்னை வந்து விரிவுபடுத்தி காட்டணுங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ எனக்குள்ள நான் நிறைய நாள் வந்து பிரபஞ்சத்தில் அந்த ட்ராவலில் இருக்கும்போது அப்படியே போகும்போது யோசிச்சிருக்கேன். இரவு உரை நிகழ்த்துறோம், பகலில் உரை நிகழ்த்துறோம், பல நகரங்களுக்குள்ளே போயிருக்கோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அதிகமாக நான் சில நகரங்களுக்குள்ளே நான் அதிகமாக போயிருக்கேன். நான் வந்து ஒரு 500 வகுப்புகளை சத்தம் இல்லாமல் நடத்தியிருக்கேன். ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களால ஆசிரமத்தில் செய்ய முடியாத செயலை ஒரு சாதாரணமாக நான் ஒரு பிரம்மாண்டமாக நிறைய வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே பெரிய ஒரு 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 அசாத்தியமான சில செயல்கள்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் இதோடைய செயல் மக்களுக்கு ஏன் இன்னும் பெரிய க்ரோத்தாக கிடைக்கப்படலை அப்படின்னா, அந்த பிரபஞ்சமே சொல்லுது, நான் தான் அந்த அலைவரிசையெல்லாம் அடக்கி வாசிச்சு வச்சுருக்கேன். என்னுடைய அந்த முகத்தை வெளியே காட்டணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். அது எது வரைக்கும் காட்டணுமோ, எப்போ காட்டணுமோ, எப்படி காட்டணுமோ அது வரைக்கும் தான் காட்டுவோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த உடலையும் நாங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த உடலோடைய தன்மையையும் இந்த உடலையும் அதை பதப்படுத்தி அது ஒரு ஸ்டேஜுக்கு ரெடியாகி வரும்போது தான் அப்புறம் அந்த செயல் வடிவத்தை காட்ட முடியும். அதுக்குள்ளேயே இதை வந்து உடலை ரெடி ஆகிறதுக்குள்ளேயே பண்ணால் அங்கே என்ன ஆகுன்னா தாங்காது, அதை செயல்படுத்த முடியாது. அப்போ ஒருத்தர் வந்து பாப்புலேஷன் ஆகிறது மனிதர்களால், மக்களால், அவர் சேவையால், அவரே அவரை வெளிப்படுத்துவார். இப்போ நான் பாப்புலர் ஆகணும்னா எனக்கிட்ட இருக்கிற கலையை நான் அப்படி வெளிப்படுத்தினேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கயிறு கட்டிடணும். அப்போ அது வெளிப்படுத்துறதுக்கான அது ஒரு கால வரையையும் அந்த உடல் தன்மை தாங்கிறதையும் எல்லாத்தையும் வச்சு தான் அது பண்ணும். அப்போ அதோடைய முழு தன்மையை வேற யாரோ மக்கள் மூலியமா ரிலீஸ் பண்ணாது, வெளிப்படுத்தாது. அதுவே அதை தன்னை யாருன்னு அதை உருவத்தை காட்டும், அதோடைய வெளிப்படுத்தும், அதோட தாட்டை வெளிப்படுத்தும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு வாய்ஸை கேட்டிருக்கீங்க, கனவு, சூட்சமம், சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ சில நபர்களுக்கு அது வெளிப்படுத்துது, சில நபர்களுக்கு சில அலைவரிசையை காட்டும்போது அவங்க வர்றாங்க. அப்போ பாக்கி நபர்கள் நம்மளை உதாசனப்படுத்தலை, நம்மளை புறந்தள்ளலை, அவங்களுக்கு இன்னும் கிடைக்கப்படலை, இன்னும் நம்மளை யாருன்னு காட்டப்படலை, நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கலை. அப்போ அவங்களுக்கான வாய்ப்பு, அவங்களுக்கான கதவு இன்னும் திறக்காம இதை வச்சிருக்கு. அப்போ திறக்கும்போது அங்கே மொழியை தாண்டி வந்துடும். புரியுதுங்களா? அப்போ ராமகிருஷ்ணரை அந்த உடலை கரெக்ட் பண்ணி அவர் எவ்வளோ காலத்துக்கு அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சிருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுச்சு, திறந்துச்சு கதவை. திறந்தோன்னே என்ன பண்ணுச்சு, இருக்கும்போது இல்லாத கூட்டம் அவர் போனதுக்கப்புறம் அப்படியே அலையாக வருது. புரியுதுங்களா? அவங்க மாணவர்கள் சாப்பாட்டுக்கு போராடின காலம் ஒரு காலம். இன்னைக்கு அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் எவ்வளவு ஃபண்டு இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்கள சார்ந்து இந்தியாவில் எவ்வளோ சொத்து இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கதவை திறந்துட்டா எந்தெந்த பொருள் எந்தெந்த மனிதன் எங்கேருந்து வந்து உழுவானே தெரியாது. புரியுதுங்களா? வானத்தில் ஒரே ஒரு சின்ன முடிச்சு தான், அந்த கருமேகத்தை அப்படி அவுத்தா போதும், எத்தனை சென்டிமீட்டர் தண்ணி கொட்டுமோ அந்த தண்ணி எல்லாம் தேங்கியிருக்க தண்ணி எல்லாம் கொட்டிடும். அதே மாதிரி தான் ஒரு ஞானியோடைய கதவு, சில கதவு திறக்க மாட்டாங்க, சில கதவை அப்படி திறந்தாங்கன்னா அது எங்கேருந்து என்னென்ன கொட்டுது என்னென்ன உழுகுதுன்னே தெரியாது. அப்போ இந்த பொருள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பின்னாடி போயிடும். எந்த பொருள் முன்னாடி இருக்கு எந்த பொருள் பின்னாடி இருக்கான்னு சேஞ்ச் ஆகி போயிடும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்போ அதெல்லாம் எங்கேருந்து நிகழுதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூழல்களை பார்த்துட்டு தான் அதை அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் அதோடைய செயல் வடிவம். அந்த உணர்வற்ற நிலை அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த உணர்வற்ற நிலைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உணர்வற்ற நிலை தான் தன்னை யாருன்னே வெளிப்படுத்தும். அப்போ அந்த உணர்வற்ற நிலை வேலை நடக்குது, ப்ராசஸ் நடக்குது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குன்னா காத்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறுகிய சின்ன குழுவை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குட்டி குழு இருக்கும், அந்த குழுவை வச்சு பயணம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நிலை, அந்த அனுபவம், அந்த வேலைகள்லாம் முடியுதுன்னு வச்சுக்கலாம், ப்ராசஸ்ஸு, கதவை திறந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய தாக்கம் வந்து தீவிரமாக இருக்கும்.
புரியுதுங்களா? இந்த உலகம் முழுக்க இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்துவமா இருக்கட்டும், அவங்க யாராவது ஒருத்தர் தோண்டி இருக்கும்போது ஒரு குழு தான் இருந்திருப்பாங்க. அவங்க அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் கதவை திறந்து போட்டு மறைவாங்க. அப்ப கதவு திறந்தோன்னே என்ன பண்ணும்னா, அது அப்படியே பரவிடும். நாடு முழுக்க, நகரம் முழுக்க எங்கிட்டு பறகுதுன்னே தெரியாது. அப்படி போயிடும். இதுதான் அதோடைய வீரியமான ஒரு சூழல். அப்ப ஒரு சூழலை பார்த்துட்டு அவங்க அந்த கதவை திறக்கிறாங்க. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஞானியை வச்சு யாராலையும் பண்ண முடியாது. ப்ரமோஷனுங்கிறது ஒரு திசை, ஒரு காலத்தை வச்சு ஒருத்தன் பாப்புலர் ஆகுறது ஒரு இருக்கும். ஆனா உணர்வற்ற நிலைங்கிறது என்னன்னா, தன்னை எக்ஸ்போஸ் பண்றது, தன்னை யாருன்னு காட்டுறது, அதுதான் காட்டும். நீங்க பாம்பை பார்த்துருப்பீங்க. பாம்பே பாம்போட கல்லை காட்டி பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கா? அதுதான் உணர்வற்ற நிலை. பாம்பை பார்த்துருப்பான், பாம்பு கல்லையும் பார்த்துருப்பான். பாம்பே பாம்பு கல்லை காட்டணும், இதான் என்னோட இது, அப்படி பாரு அப்படின்னு சொல்லி காட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த உணர்வற்ற நிலை. அப்ப தன்னுடைய இன்னொரு ஒரு வடிவம் இருக்கு, என்னோட இன்னொரு செயல் இருக்கு. நீயா என்னை உணர்றல்ல, குருங்கிற இதை எனக்கு குட்டி குட்டி பேர் வைக்கிறல்ல, இதை இதா இருப்பாரோ அல்ல அதா இருப்பாரோ இல்லை சுமாரா இருப்பாரோ அப்படி இருப்பார் அப்படி. இப்போ தன்னை அந்த உணர்வற்ற நிலை தன்னை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது அலைவரிசை தீவிரமாயிடும். புரியுதுங்களா? அப்ப அதுதான் அதை காட்டுது. அப்ப அது வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கான ஒரு சூழல், அந்த உடல், அந்த காலம், அதெல்லாம் பார்த்து அது ஒரு செயல் செய்யுது. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவம். அது புரியுதுங்களா? அவ்வளவுதான். அது நீங்க எத்தனை பேர் கர்த்தரை பார்த்துருப்பாங்க? குறைந்தபட்சம் இந்தியா உலகம் முழுக்க ஒரு 400 கோடி பேர் கர்த்தரை ஃபாலோ பண்ணுவான். 400 கோடி பேர். புரியுதுங்களா? அப்ப கர்த்தரோட இவங்க இருந்தாங்களா? சோறு தின்னாங்களா? கர்த்தர் கனவுல வந்தாரா? எதுவும் கிடையாது. அப்ப அந்த அலைவரிசையோட தீவிரம் என்னன்னு பார்த்துக்கங்க. தன்னை அறியாமையே அவங்களுக்குள்ளேயே ஒரு பரிமாற்றம் நடக்கும். புரியுதுங்களா? அதுதான் அதோட விஷயம். அப்ப இந்த ரிலேட்டடா நம்ம வாழ்க்கையில மாறினதுக்கு இவர் ஒரு காரணமா இருப்பாரு. நான் அவர் பின்னாடி போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். அவன் என்ன எதெல்லாம் தெரியாது. அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இவர் தாங்க காரணம், சேஞ்ச் இவரால் தான் நடக்குது அப்படின்ட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப அந்த கதவை திறந்து போட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் அதோட விஷயம். அப்ப திறந்துட்டா அங்க அலைவரிசை அப்படியே வாய்கிட்டு அப்படியே போகும். ஒரு வீடு முழுக்க சாம்பிராணியை போட்டுட்டு கதவை அடைச்சிட்டு திருப்பி திறந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே தான். திறந்து விட்டுட்டீங்கன்னா புகை எல்லாம் வெளியில வருது இல்ல, அந்த மாதிரிதான் ஒரு அலைவரிசை. அதை வெளிப்படுத்துறது அவரே ரிலீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல உணர்ந்து ஒரு கூட்டம் வரும். அதுல சிலகாச்சு ஒரு கூட்டம் வரும். இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு ஒரு கூட்டம் வரும். பல்வேறுபட்ட அவங்களுக்கு அந்தந்த சூழல் இருக்குல்ல, அதுக்குள்ள பண்றது அப்படிங்கிறதோ ஒண்ணு வரும். சில பேர் அந்த அலைவரிசையை உணரும் போது அவர் காலடியிலே இருந்து நம்ம எப்படியாவது இந்த பிறப்பை உணர்ந்தரணும், இல்லைன்னா நம்ம உடலை கூட விட்டுறணும் அப்படின்னு கூட வருவாங்க. சில பேர் என்னன்னா அவரை பார்த்து ஒரு பெரிய தொழில பெரிய புரட்சி செய்யணும் அப்படின்ட்டு வருவாங்க. மாதிரி அவங்களுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் நடக்கும். அப்ப ஒருத்தர் தன்னுடைய செயலை அவரு வெளிப்படுத்துவாங்க. அப்ப அந்த ஒரு சூழலை கொஞ்சம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு சூழல் இருக்கும். அப்ப நம்ம வெளிப்படாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இதுதான் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். பல நாள் பல பேர் வகுப்பு பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த இடுப்பு நான் ரொம்ப முக்கியமானது, ஒரு வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும், வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில உங்களுக்கெல்லாம் மலை வாசலும் யூரின் போற வாசலும் ஒரு சாக்கடை பகுதி. நம்மளுடைய மலை வாசலும் நம்மளுடைய யூரின் போற வாசலும் சாக்கடை பகுதி. ஆனா அந்த சாக்கடை பகுதியில தான் கடவுள் இருக்கிறார். நீங்க எதை சாக்கடைன்னு நினைக்கிறீங்களோ, எதை நாற்றம் நினைக்கிறீங்களோ, எதை துன்பம் நினைக்கிறீங்களோ, அந்த வாய்க்கால் இருக்குல்ல, அதுலதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான நரம்பே ஓடுது. அந்த வாய்க்கால் தான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ராமலிங்க சாமி சொன்னா, அந்த வாய்க்கால சுத்தமா இருக்கணும்னா முதல்ல நீ உண்றது சுத்தமா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப மலைவாசல் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு மலைவாசல் போய் நேரடியா எங்க போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மூக்கோட துவாரத்துல போய் கனெக்ட் ஆயிடும். குடல் வாழ்வுலே ஒரு வாசல் இருக்கு, குடல் கீழே. அதுல இருந்து ஒரு செயல் போய் உள்நாக்குல கனெக்ட் ஆகும்.
அப்ப அந்த யூரினருக்கு வாசல் இருக்குல்ல, அது போய் நடுவுல நேரா உச்சி தலையில கோபுர வாசல்னு சொல்லி உங்களுக்கு நடு உச்சி இருக்குல்ல, தலையோட உச்சி, அதுல போய் கனெக்ட் ஆகும். இந்த மூணும் ஒரு மனிதனுடைய காலத்தையும் நேரத்தையும் உணர வைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். ஒருத்தருக்கு வந்து திரிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 காலத்தையும் உணரக்கூடியவர். இந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் 3 காலம் இருக்கும். நடந்தது, பிரசன்ஸில் இருக்கிறது, நடக்க போறது. இப்போ இந்த 3 காலத்தையும் உணர வைக்கக்கூடிய வாய்ப்பு எதுன்னா, அலைவரிசையா இருக்கக்கூடிய இந்த இந்த என்றும் குமரின்னு சொல்லக்கூடிய, வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த அலைவரிசைக்கிட்ட இருந்து இந்த வேலை நடக்கும். அப்ப இது என்ன ஆகும்னா, இது கனெக்ட்ல அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய பரிணாமமும், அவங்க பணி செய்யறதுக்கு ரொம்ப எளிதாகவும் கனெக்ட் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து, தியானம் தோன்றிய காலத்திலேருந்து, இந்த குண்டலினி சக்தியை இடுப்புல இருக்கு, நரம்பு சுருண்டு இருக்குன்னு தேடுனான்னு ஒழிஞ்சு முழுமையா எவனும் கண்டுபிடிக்கலங்கிறது தான் அதோட உண்மையான செயல். யாராலையும் அந்த நரம்போடைய தன்மையோ அந்த நரம்போடைய கனெக்டையோ முழுமையா கண்டுபிடிக்க முடியாது. வெகு சில செயல்கள் குட்டி குட்டி அதிலிருந்து ஒரு விழிப்புகள் நடந்திருக்க வேண்டிய அதுக்குள்ள ஒரு முழுமையான கனெக்ட் ஏன் நடக்கலைன்னா, இதை முழுமையா தெரிஞ்சவன் இயற்கையா இருக்கிற நேச்சர் தான். அது என்னன்னா, இந்த கால மாற்றம் இந்த உலகத்துல நடக்கணும், இந்த உலகத்துக்கு பெரிய நன்மை நடக்கணும், இந்த உலகத்துல பெரிய விஷயம் இருக்குன்னா அந்த நரம்பை சரிசையா அவனுக்கு விழிக்க வைக்கிற வாய்ப்பை வழங்குறது அதுதான். அப்ப அதை ஒரு மனிதன் வகுப்பெடுக்க முடியாது. அதனாலதான் சொன்னா, உலகத்துல நீ எந்த தியானத்தை வேணாலும் வகுப்பெடுக்கலாம். பரகாயுத யோகம், கூடு விட்டு கூடு பாயிறது, இதெல்லாம் எவனாலையும் வகுப்பெடுக்க முடியாது. புரியுதுங்களா? எவனாலையும் வகுப்பெடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனும் பிறந்ததும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. மனிதனா இருக்கிறவன் எவனாலையும் இதை வகுப்பே எடுக்க முடியாது. பிறந்ததும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. பிறப்பே இல்லாதவன் அந்த சாகா கலையை பெற்றவனால மட்டும்தான் இதுக்கு வகுப்பெடுக்க முடியும். அப்போ அவன் வகுப்பெடுக்கன்னா அவனுக்கு தான் அந்த செயல் தெரியும். அப்போ நம்ம வயிறில் யூஸ் பண்ணுற குடல்ல கண்ட சாப்பாடை யூஸ் பண்ணுறோம். இந்த இடம், அடுத்தது மலை வாசல், அது காலையில் போகுது வெளியில், அந்த இடம், அடுத்தது சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடம். இந்த 3 இடத்தையும் கொண்டாந்து தலையில் கனெக்ட் பண்ணுறான். இந்த தலையில் கனெக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆகாயத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அப்போ ஒரு மனிதனுடைய எப்படி செயல்பாடுகள் மாறுதுன்னு பாருங்க. நான் சொல்லப்பட்ட குடல்ல இருக்கிற குடல் வால்களை சம்பந்தமா ஒரு மனிதன் எப்படி வாழ்றான், மலை வாசலை ஒரு மனிதன் எப்படி வச்சிருக்கிறான், யூரினரி போற ஒரு வாசலை எப்படி மனிதன் வச்சிருக்கிறான்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உங்க மனசாட்சிப்படி அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்க. அதை எப்படி பயன்படுத்துறீங்க, அதை எப்படி வச்சிருக்கிறீங்க. இந்த நாட்டோடைய தலைவரும் மலைவாசலை எப்படி வச்சிருக்கிறாரு, ஒரு சாதாரண அவருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு தொண்டன் அவனும் மலைவாசலை எப்படி வச்சிருக்கான்னு பாத்துங்க. ராமனை வணங்குறவனும் மலைவாசலை எப்படி வச்சிருக்கிறான், ராமனே இல்லைன்னு சொல்றவனும் மலைவாசலை எப்படி வச்சிருக்கிறான். நீ ராமன் இருக்கிறான்னு சொல்லு, ராமன் இல்லைன்னு சொல்லு, உங்ககிட்ட இருக்கிற மலைவாசலும் யூரினரி வாசலும் எப்படி இருக்கு. இவ்வளோ ஆரோக்கியம், சுத்தம், சுகாதாரம்னு பேசுற ஒரு MBBS படிச்ச, MD படிச்ச ஒரு டாக்டர் கூட இந்த வாசலை சரியா பயன்படுத்தினதும் இல்லை, பயன்படுத்தவும் முடியாது. இந்த உலகத்துக்கு பெரிய போதனைகளையும் பெரிய நிலாவையும் சூரியனையும் தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகளும் அந்த மலை வாசலையோ அந்த யூரினரி வாசலையோ அது சரியாக வச்சுக்கிட்டதும் இல்லை, அதை சரியா பார்த்ததும் இல்லை. இதுதான். அப்ப ஒரு உலகத்துல யாருமே போய் ஞானியை ஏத்துக்க மாட்டாங்களோ, பிரபஞ்சத்தை ஏத்துக்க மாட்டாங்களோ, சித்தரை நீங்க ப்ரூஃபா கொடுன்னா அவன் ப்ரூஃபாலாம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறான். அது உங்களுக்கு புரியல. அவன் ரெகுலர் ஃபார்முலா கிடையாது. நீ என்ன பண்றன்னா ஒரு ஃபார்முலாவை கேட்குற, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஃபார்முலாவை தான் கண்டுபிடிக்க தேடுறான் மனிதன். அப்ப விஞ்ஞானி என்ன பண்றான்னா பிரபஞ்சத்தை அறியணும் இல்ல, பிரபஞ்சத்துல இருக்கிற என்ன ஃபார்முலா என்ன இருக்கு, என்ன செயல் இருக்கு, அது யார் கண்டுபிடிச்சா, எந்த நாடு கண்டுபிடிச்சு, அதுலதான் அவனுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு, செயல் இருக்கு, செயல்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சங்கிறது அது என்டையர் வேற. ஒரு மனித தாட்டுக்குள்ளே அது வராது. முதல்ல மனித சுழற்சிக்குள்ளே வராது. அதோடைய செயல்பாடுகளே வேற. அப்ப ஒரு படைப்பை, ஒரு உள்ள விஷயத்தை, ஒரு உடலுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்குள்ள இருக்கிற எவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயத்த உன்னால அறிய முடியாது. புரியுதா? கடவுளை அறிய முடியாம நீ போனதுக்கு முக்கியமான காரணம் உன்னுடைய முதல் அடிப்படை உணவு பழக்க வழக்கம். நீ ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கண்டுபிடிச்சது, தோத்தது எங்க தோத்தன்னா உன்னுடைய உணவு, உன்னுடைய
அந்த நாக்கு சுகைன்னு இல்லை, அங்கே கடவுளுக்கும் உனக்கு இருக்கிற உறவை அறுத்து போயிடுச்சு. நீயும் கடவுளும் விலகி நின்னுட்டீங்க. அப்ப நீ கடவுளை பேசுறது கூட அந்த சூழல்ல இருந்து விலகிற. புரியுதா? அடுத்தது என்ன பண்றேன்னா, உன்னுடைய ஆசையை மேல் நோங்க தான் பார்க்குற. உன்னை ஸ்டெடி பண்ணி உன் உடலையோ உன்னையோ அதை ஒரு சரியான இடத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டேற. ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு ஜிம்முக்குள்ள போய் ஒரு மிஷினை வச்சு இதை வச்சு போட்டு ஏதாவது தாக்கிக்கிட்டே இருக்கிற. அப்புறம் எவனே சொன்னான்னு பழைய சொத்தையும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு தின்னுக்கிட்டே இருக்கிற. அப்புறம் ஏதோதோ நீ ட்ரை பண்ணி பார்க்குற, உன் உடலை ஒரு செயல் பண்ண பார்க்குற. புரியுதா? இதெல்லாம் இதுலெல்லாம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்திலே இருக்கிற உலகத்துக்கே விடப்படுற சவால் தான். நீ சந்திரனை கண்டுபிடிக்க வேண்டாம், உன் மலை வாசல்ல ஒன்று இருக்கு. தயவு செய்து நீ பெரிய விஞ்ஞானினா கண்டுபிடிச்சிட்டு வா. காலங்காலமா வகுப்பு எடுக்கிறீங்கல்ல, காலங்காலமா கிளாஸ் எடுக்கிறல்ல, குண்டலினி சக்தியோட நரம்பு பின்பக்கத்துல சுருண்டு இருக்குல்ல, அது எதோடலாம் கனெக்ட் ஆகுது, அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதோடைய உண்மை தன்மையை சொல்லுங்க. அதோடைய வேலைப்பாடுகளை சொல்லுங்க. அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு நீங்க ஏதோ உங்களுக்கு ஒன்று தோன்றது சொல்றது அது இல்லைங்க. தோன்றதை எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவான்னு சொல்லுவான். இந்த மாதிரி காலங்காலமா தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் திருவள்ளுவர்? ஒரே ஒருத்தரை சொல்லுங்க. கன்னியாகுமரியில் 4 உயரத்துக்கு செலவு வச்சிருக்கீங்கல்ல, யார் திருவள்ளுவர்? திருவள்ளுவர் இதுக்கு முன்னாடி என்னவா பிறந்தார்? யார் அவர்? யார்கிட்ட பதில் இருக்கு? திருவள்ளுவருடைய செயல்ல அவர் யார்? அவர் எதற்காக இந்த செயல்? அவர் யார்? முன்னாடி என்ன அவர் கனெக்ட் இருக்கு? எந்த வரிசையிலிருந்து வந்தவர்? யார்ட்டையும் இல்லை, பதிலே கிடையாது. எல்லார்கிட்டையும் 4 குறள் இருக்கலாம், 5 குறள் இருக்கலாம், எத்தனை குறள் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். சொல்லுங்க. இது ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, நமக்கு அந்த அறியும் திறன் எங்க இருக்கு? எவன் ஒருத்தன் இடுப்பு பகுதியில சரியா பயன்படுத்துறானோ, எவன் நாக்கு அறுசுவையை கட்டுப்படுத்துறானோ, அவனுக்கு அறியும் திறன் வரும் அப்படிங்கிறதான் செயல்பாடு. ராமலிங்க சுவாமி மாதிரி ஒரு ஞானிய அந்த சொல்லாடலை கூட கேட்க இந்த சமூகம் தயாரா இல்லை. புரியுதா? கறி வேண்டாம் மீன் வேண்டாங்கிறது, கறிக்கும் மீனுக்கும் அவர் சங்கம் நடத்தல. அறியும் திறனை விட்டு நீ விலகி போயிடுவ. அறியும் திறன் இருக்குல்ல, நீ கண்டறியும் திறன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கண்டறியும் திறனை விட்டு நீ அகண்டு போயிடுவ. அகலாமல் நீ இருப்பதற்கு எந்த இடத்த எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு சில பொருட்களை நீ விடணும், சில பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் பார்த்தாருல. பார்த்தவர் சொல்றாரு, அதை இந்த மக்கள் அறியல. புரியுதுங்களா? வேற மக்கள் அறியலன்னா பரவாயில்ல, அவரை சார்ந்து நிக்கிறாங்கல்ல, சுத்தி ஒரு மையமா நிக்கிறாங்கல்ல, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால அந்த கண்டறியும் திறன் இருக்கா? சொல்ல போனா கறிக்கடையில கூட ராமலிங்க சாமி போட்டோ வச்சுட்டு கூட அவங்க கறியை வித்தாலும் விற்பாங்க. அதையும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா அது பக்தி இல்லை. ராமலிங்க சுவாமிங்கிறது ஒரு அலைவரிசை, அவர் குரு கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஞானி குரு உருவம் அதெல்லாம் இல்லை. அது ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசை அதோடைய செயல்பாடுகளை சொன்னிச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி சூழல்லாம் நீ உருவாக்கிட்டன்னா உனக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி, ஒரு மரக்கண் இருக்கு. அந்த மரக்கண் நல்ல தன்மையில வளரணும்னா அதுக்குள்ள மாற்றம் இருக்கணும். ஒரு மரம் வளர்றதுக்கு தாய் தகப்பன் முக்கியம் இல்லை, அந்த மரமும் ரொம்ப முக்கியம். நீ வளர்றன்னா உன் தாய் உனக்கு பார்த்து சீராட்டுவா, பால் ஊட்டுவா, எல்லாம் செய்வா. அவளுக்கு தெரியாம நீ போய் ஏதாவது தின்னுட்டே வந்துட்டு இருந்தனா, புரியுதா? அப்ப அவ என்ன பண்ணுவா? அழுதுருவா. நான் மார்புலையும் தோல்விலையும் உன்னை தூக்கி போட்டு வளர்த்தேன், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நஞ்சை தின்ட்டு வந்திருக்க, விஷத்தை தின்ட்டு வந்திருக்க. அப்ப ஒரு தாய் என்ன பண்றா? ஒரு மகனை பார்க்கும்போது, நான் கொடுத்த தாய் பால்றா, நீ போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து இப்படி நிக்கிற. உன்னை நான் என்ன என் வயிற்றுல இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பேன், எப்படியெல்லாம் படுத்திருப்பேன். ஏண்டா எத்தனை நாள் தெரியுமாடா ஒரு பக்கமே நான் தூங்கியிருப்பேன், உனக்கு தெரியுமாடா? இந்த பக்கம் படுத்தா அது உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அந்த உடல் ஒரு மாதிரி ஆகுதுங்கிறதுக்காக நான் ஒரு சைடா படுத்திருப்பேன். குழந்தை பிறந்து உனக்கு சேரக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை உணவை தூக்கி எறிஞ்சிருப்பேன். நான் எத்தனை உணவடா தூக்கி எறிஞ்சிருப்பேன். நீ போய் அப்படியே ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிற. இப்ப அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அது உணர்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப ஒரு தாய் சொல்ல அவமதிக்கிறான் ஒரு மனிதன், தகப்பன் சொல்ல தூக்கி எறிகிறான். ஒரு குருவா இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார் சொல்ல காதுல இந்த காதுல சுத்தி தூக்கி அங்கிட்டு போறான். அப்புறம் ஒரு ஞானியோட சொல்ல அவன் என்ன பண்றான்னா, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஞானியை நோக்கி வர்றாங்க.
ராமலிங்க சுவாமியோட சொல்லையும் செயலையும் அந்த தைப்பூசத்து அன்னைக்கு வர்றாங்க. அந்த ஜோதியை பார்த்து எங்கள் வாழ்க்கையில் நல்லா வேணும். வர்றவன் யார் வரான்னா 90 விழுக்காடு பேர் கறி திங்கிறவன், மீன் திங்கிறவன், ராமலிங்க சுவாமிகளுக்கு கொள்கைக்கு நேர் எதிராக அதை கடையே பிடிக்காதவன் தாங்க அங்கே வந்து கூட்டமாக நிற்கிறான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ அவருக்கு இதனால என்னங்க நன்மை கிடைச்சிட போகுது? கறி மீனை நீ சாப்பிடாதன்னு சொல்லிட்டா அவருக்கு ஏதாவது இல்லை, அவருக்கு பிரபஞ்சத்துலேருந்து ஏதாவது தங்க புதையல் எதுவும் கொடுக்க போகிறாங்களா? ஓ பரவாயில்லப்பா, உன் சொல்லாடலுக்கு வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? இல்லை அவருக்கு ஏதாவது கிளைகள் ஏதாவது அதிகமாக உருவாகி ஏதாவது நடக்க போகுதா? ஒரு மனித இனம், ஒரு குலம் மேம்படுறதுக்காக ஒரு ஞானி தோண்டி சில சமாச்சாரத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறான். அதை எதை சொல்லிட்டு போகிறான்னா, அதில் தான் ரகசியங்கள் இருக்கு. நீ புள்ள பெற்றுக்கிறதுக்காக ஒரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு மிஷின் கொடுத்தான் பார்த்தியா, அதில் தாண்டா உலகம் இருக்குன்னு சொல்லிட்டான். எவன் சொன்னான்? பார்வதியும் சொன்னான், சிவனும் சொன்னான், நாராயணனும் சொன்னான். எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? என்றோ சொல்லிட்டு போயிட்டான். அது நீ வந்து சந்தோஷத்துக்காக பயன்படுத்துறதுல ஒரு கருவி. அதுதான்டா அந்த உலகத்தோட தத்துவம். உலகமே அதான்டா, அதான்டா ஞானத்தோட இருப்பிடமே அதான்டா அப்படின்ட்டான். தெரியல. அதை என்ன பண்றான்? சந்தோஷத்துக்கு பயன்படுத்துறான். 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அந்த ஆணும் பெண்ணும் அதை வந்து ஒரு சொல்றாங்கல்ல, யாரையே கற்பழிக்கிறேன்னு, அவங்களே கற்பழிச்சுக்கிறாங்க. யாரையும் கற்பழிக்கல, அவனுங்கள கடவுள் கொடுத்த நல்ல பொருளை கற்பழிக்கிறாங்க. இறைவன் கொடுத்த உகந்த பொருள் இருக்குல்ல, அந்த பொருளை கற்பழிக்கிறாங்க, பாழ்படுத்துறாங்க. ஒருத்தன் சும்மா வாங்க எழுதுவான், நாத விந்து நமச்சிவாயாங்கிறான். நீ நாத விந்த போய் இந்த ஊர்ல தொழில் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு நாத விந்த வேஸ்ட் பண்ற, பேங்காங்ல போய் ரூமை போட்டு வேஸ்ட் பண்ற. அந்த நாத விந்த ஒருத்தன் நமச்சிவாயான்னு சொல்லியிருக்கிறான். அதான்டா சிவன் சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த உலகத்துல சிவனை எதிரா உன்கிட்ட இருந்து எப்பெல்லாம் நாத வந்து வெளியில வருதோ அவன் தாண்டா நமச்சிவாய. சிவத்தை ஒரு நாள் நீ பாக்குறடா அப்படிங்கிறான். அந்த சிவத்தோடைய உண்மை தோற்றத்தை நீ பார்க்கணும்னா அதுக்குள்ள ஒண்ணு இருக்குடாங்கிறான். எந்த சமூகம் அறிஞ்சிச்சு? எந்த சூழல் அமைஞ்சிச்சு? எந்த தலைவன் இதை ஒரு பாடமா குழந்தைகிட்ட கொடுத்தான்? உலகத்தோட தத்துவமே அதாயா. ஒரு குழந்தைங்க படிக்கிறான், அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? எவனையா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதோ ஒரு பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கும்ல. அவன் உனக்குள்ள என்ன வேணுங்கிறது அடிப்படை எங்க இருக்கணும்? இது எப்படி ஆன்மீகமா போகும்? இது எப்படி ஒரு மதமா போகும்? இது எப்படி விஷயமா போகும்? அருணகிரி எழுதினதோ மாணிக்கவாசகன் எழுதினதோ எது மதம்? உடலோட தத்துவம்பா, உடலோட கோட்பாடு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுடைய தன்மைகளை அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவன் தான் உலகத்துல பெரிய சயின்ஸ் டீச்சர், வாத்தியார். அவன் தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவன் எனக்கு என்ன 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 அதுக்குள்ள எங்க ஆன்மீகம் இருக்கு? என்ன செயல் இருக்கு? அப்படி ஒரு செயல்பாடுகளை, அப்படி ஒரு தத்துவத்தை அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். சும்மா உருவாவாங்களா? சரி, அதே செயலை சாக்கடை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையிலும் சாக்கடை ஓடிச்சு. அதே மலைவாசலை, அந்த மலைவாசல இருக்கிற அந்த சாக்கடை மாதிரி இருந்த என்னோட இடம் மற்றவங்களோட என்னது சாக்கடை அதிகமா இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த பூக்கள், அந்த செயலை, அந்த வடிவத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தான். அதை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தான். புரியுதுங்களா? அதுதான் முக்கியமானது. இப்போ இதெல்லாம் நான் எப்படி அறிய முடியும்? எந்த புத்தகத்தில் நான் எடுத்து இதை சொல்லிட முடியும்? எந்த புத்தகத்திலேருந்து இதை நான் எடுத்து படித்து சொல்லிட முடியும், உங்களுக்கு விளக்கிட முடியும்? அதோட அருமை பெருமை எனக்குள்ள உணரலைன்னா, எனக்குள்ள மாற்றம் ஏற்படலைன்னா, எனக்குள்ள தெளிவு ஏற்படலைன்னா எப்படி அது ஏற்பட முடியும்? புரியுதுங்களா? அப்புறம் நீங்க பார்த்துக்கங்க, கக்கூஸ் போறதுக்கான ஒரு ஓட்டை கொடுக்கல, யூரின் போறதுக்கான ஒரு ஓட்டை கொடுக்கல. அதுக்குள்ள இறைவன் சம்பந்தமாக அந்த ஓட்டைக்குள்ள ஒரு வேலை இருக்கு. புரியுதா? நீயும் உன் மனைவியும் சேர்ந்துக்கிறதுக்காக ஒரு துவாரத்தை கொடுக்கல, அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த துவாரத்துல இருந்தாண்டா நீ பெத்த புள்ள வந்துச்சு. நீ உன் புள்ளைய எங்க உருவாக்குன? அது எப்படா சாதாரண இடமா இருக்கும்? அது எப்படி சாதாரண இடமா இருக்கும்? சாதாரண இடமா அது? நீ எதற்காக வாழ்றியோ, எதற்காக என் கடமைங்கிறியோ, அது அங்கேயே உருவாயிருக்கு. அப்ப அதுதான் இறைவனுடைய கோட்டங்கிறான். இறைவனுடைய செயலே அங்கதான் இருக்குங்கிறான். அந்த வடிவம் தான்ங்கிறான். அருணகிரி என்ன கண்டுபிடிச்சான்? அருணகிரி என்ன திருவண்ணாமலையில நிகழ்த்தினான்? அருணகிரினா யாரு? அவன்
அருணகிரிங்கிறவன் யாருன்னா, இந்த இந்த மலவாசலையும் இந்த யூரின் போற வாசலையும் எனக்குள்ள இருக்கிற நாத விந்தத்தையும் தெரியாம நாசமா போனவன் தான்டா இந்த அருணகிரி. அதை தெரிஞ்சதுனால நமச்சிவாயத்தை பார்த்தான்டான்ட்டான். என் உடல் கெட்டு வாழ்க்கை கெட்டு நொந்து நூலாகி அந்த அவளாகி சாக போன ஒருத்தன் இந்த 3 வாசலையும் எனக்கு காட்டி கொடுத்தான் இறைவன். இந்த 3 வாசலையும் நான் அறிஞ்சேன். புரியுதா? அதுக்காக தான் முருகன் வந்தான்னா, இறைவன் என்பது ஒரு குழந்தை வடிவம் என்றும் அந்த செயல் ஒரு வயதுக்குரியவர்கள் இல்ல, ஒரு இளமைக்குரிய ஒரு அலைவரிசை அப்படிங்கறத தான் முருகன் ஒரு தோற்றத்தை வச்சான். முருகன் தான், நீங்க முருகன் ஒரு தோற்றம் இருக்குல்ல, அவதான் வாழை, அவன் தான் முருகன். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு அலைவரிசைக்குள்ள ஒரு அடையாளத்துக்குள்ள வைக்கப்பட்டது. அப்ப அந்த அந்த அலைவரிசையிலிருந்து அவனுக்குள்ள பரிமாற்றம் நடந்தது. அவன் என்ன பரிமாற்றம் நடந்துச்சு? பல ஆண்டுகள் உட்கார்ந்தே இருந்தான். மின்சாரத்தன்மை உடல்ல பாய்ச்சப்பட்டுச்சு. அந்த மின்சாரத்தன்மையில அவனுக்குள்ள ஒரு தியானம் மகளந்துச்சு. அப்ப தியானத்துக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற தீமைகள் எல்லா செயலும் போனுச்சு. அப்ப அவனுக்குள்ள எதிலிருந்து விடுபட்டான்? ஆசையிலிருந்து விடுபட்டான். அந்த சுவை இருக்குல்ல, நாக்குல இருக்கிற சுவை, அந்த நாக்குல இருக்கிற தோலை உரிச்சு எடுத்தான். பாம்பு சட்டையை உரிச்சு எடுக்கிற மாதிரி உரிச்சு எடுத்தான். அப்ப கட்டுப்படுத்தல, அதை உரிச்சு எடுத்துட்டான், அந்த தன்மையே எடுத்தான். அப்ப காட்டி கொடுத்தான். நீ எதெல்லாம் மனிதனாக இருந்து தவறாக பயன்படுத்தினாயோ அதை தாண்டா ஞானத்துக்கு இருக்கிற டூல், அதாண்டா ஞானத்துக்கு இருக்கிற ஏரியா, ஞானத்துக்கு இருக்கிற உண்மை. அதை பாடுறா, அதுல மேம்படுத்துறா அப்படின்னு அந்த வாய்ப்பை பல ஆண்டுகள் கொடுத்து அதை உருவாக்கி போடா. இப்ப என்ன நீ போறோம்னா, இதால் கெட்டவன் இதால் வாழ்ந்தான் போய் உலகத்துல சொல்லு. யார்கிட்ட சொல்ல போற? யாருக்கு கொடுத்தான் திருப்புகழை? குரங்குக்கு கொடுத்தானா? சிங்கத்துக்கு கொடுத்தானா? சிங்கத்துக்கும் குரங்குக்கும் உண்டு. ஆனா மையமா யாருக்கு கொடுத்தான்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்தான். எவன்டா அருணகிரியை உணர்ந்தான்? எவன் உணர்ந்தான்? திருவண்ணாமலையில பிறந்தார், உணர்ந்தவன் எவன் இருக்கான்? அருணகிரிய. அருணகிரி பாட்டை பாடிக்கிட்டே கிடப்பாங்க. அருணகிரியோட விஷயத்தை உணர்ந்தான்னா அவன் நாத விந்தவ, அவன் தான் நாத விந்தைய அவன் கும்பிட்டுருப்பான். புரியுதுங்களா? அந்த இடத்தையே அவன் கும்பிட்டுருப்பான். அதான் கடவுள்னு கும்பிட்டுருப்பான். புரியுதுங்களா? இதுதான் செயல். அப்ப ஒரு ஆண் பெண்ணுனா என்ன சாதாரண விஷயமா? ஒரு பொம்னாட்டியை இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன விளையாட்டா? கடவுள் செயலுங்க, கல்யாணம் கிடையாது. அது ஒரு இறை தோற்றம், அது இறை வடிவம். அது என்ன விளையாட்டா? சும்மாவா கண்டுபிடிச்சான் ஞானி? சும்மா ஏதோ இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது, கிடையவே கிடையாது. அதுக்குள்ள அவ்வளோ பெரிய இறை ரகசியம் புதஞ்சு கிடக்கு. இப்ப அருணகிரி பாடலா எழுதுனான், ஊர் ஊரா சொன்னான். இந்த தேகம் பொண்ணா மாறுனுச்சு. எப்படி மாறும்? இப்படி மாறும். இப்படி ஒரு விஷயத்த அவன் சொல்லி அவன் எழுதி அதுக்கு திருப்புகள்னு பேர் வச்சு இந்த உலகத்தை கொடுத்தான். போய் கொடுங்கடா, என்னைக்காவது படிங்கடா, முருகனையோ என்னையோ கும்பிடாதீங்கடா, நீங்க மாறுங்கடான்னு கொடுத்தான். இந்த கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா, முருகனுக்கும் அவனுக்கு கோயில் கட்ட அலையுது. இதை எழுதுனதை படிச்சு வச்சுக்கிட்டு பஞ்சாமிர்தத்தையும் அந்த புளிசாத்தையும் தின்னுக்கிட்டு சுத்திக்கிட்டே அலையுதுங்க.